அறிவகம் பார் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம். உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட், அதாவது டிசி, மார்க் ஷீட்டு, பாஸ்போர்ட்டு, ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸு, இது போன்ற உங்களோட முக்கியமான ஆவணங்கள் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது எல்டிஆர் ரிப்போர்ட். அதுதான் நீங்கள் வாங்கணும். அதை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் வாங்கணும். எல்டிஆர் ரிப்போர்ட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட். இதை நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கலாம். ரொம்ப எளிமையாக 5 நிமிடத்தில் இந்த லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டை நம்ம வாங்கலாம். அதை உங்கள் மொபைல் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் அப்ளை செய்யலாம். அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, லேப்டாப்பில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் டிஎன் போலீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 4வதாக இருக்குது சிட்டிசன் சர்வீசஸ் பெய்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே 2வதாக லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிப்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஒரு நாளில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அதனால் சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ரொசீட் கொடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், அப்பா பெயர், உங்களுடைய முகவரி, பின்கோடு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே செக்யூரிட்டி கோட் இருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இப்போ டைப் பண்ணியாச்சு. இது கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. உங்களோட ஓடிபி ஃபோனுக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபின்ற இடத்துல அதை டைப் பண்ணுங்கள். அது கீழே மறுபடியும் ஒரு செக்யூரிட்டி கோட் கொடுத்துருப்பாங்க, அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இந்த பேஜில் முதல்ல டாக்குமெண்ட் டைப்பு கேட்டிருப்பாங்க. அதாவது என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு தொலைஞ்சிச்சு, ஆர்சி புக்கா, டிரைவிங் லைசன்ஸா, பாஸ்புக்கா, ஸ்கூல் டிசியா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். டேட் ஆஃப் லாஸ், என்னைக்கு தொலைஞ்சிச்சு அப்படின்றத டைப் பண்ணணும். 3வதாக டைம் ஆஃப் லாஸ், அந்த டைம் தெரிஞ்சுன்னா இங்கே குறிப்பிடலாம், இல்லைனா விட்டுடலாம். பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், எந்த இடத்துல தொலைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் எல்லாம் தொலைஞ்சிச்சு. இப்போ இந்த பக்கம் முதல்ல லைசன்ஸ் நம்பர், 2வது லைசன்ஸ் இஷ்யூ பண்ண ஆஃபீஸ் நேமு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அதாவது எப்படி தொலைஞ்சிச்சு, அதாவது நான் அங்கே மார்க்கெட் போனேன் இல்லை பஸ் ஸ்டாண்ட் போனேன், அங்கே பையிலேருந்து நழுவி விழுந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்றத குறிப்பிட்டுட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். அடுத்த பேஜில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும், என்னென்னா டெபிட் கார்டு மூலமாக உங்கள் பேமெண்ட்டை பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கீழே ப்ரொசீட் இருக்கும், அதை கொடுங்க. இப்போ கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக நீங்கள் 50 ரூபா நீங்கள் பே பண்ணணும். இப்போ நான் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக, ஸ்டேட் பேங்க் மூலமாக கீழே மேக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நான் பே பண்ணிட்டேன். இப்போ பேமெண்ட்டுக்கு யுவர் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய தொலைந்து போன என்ன டாக்குமெண்ட்டு அதோட ஜெராக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இங்கே அப்லோட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஃபேமிலி கார்டு, இதில் ஏதாவது ஒரு கார்டை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி ஜேபிஜே ஃபார்மெட்லேயோ இல்லை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வச்சுக்கிட்டு இங்கே இந்த சூஸ் ஃபைலை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். இப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுடைய லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு கிடச்சிடும். கீழ்ப்பக்கம் வந்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் டவுன்லோட் ஆகிடும், பிடிஎஃப் வடிவில் டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப எளிமையாக உங்கள் மொபைல் மூலமாகவோ இல்லை லேப்டாப் மூலமாகவோ இந்த லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு முக்கிய ஆவணங்கள் தொலைஞ்சாலும் இதுபோல் லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இப்போ நான் டிரைவிங் லைசன்ஸ் தொலைச்சிட்டேன், அதனால் டூப்ளிகேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது இந்த லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டை நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் கண்டிப்பாக நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.